ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடுசாக கட் பண்ணி வைக்கிறேங்க. அது நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு ஒரு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு 2 வதக்கிக்கலாம். இப்போது கடைசியாக கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கலாங்க, 1/2 டீஸ்பூன். இது நான் வந்து காலிஃப்ளவரை நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். நல்லா 2 வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 கலரி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. காலிஃப்ளவர் எப்பவுமே நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நிறைய புழுக்கள், நிறைய பூச்சி நிறைய இருக்குது. அவங்க வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படியே சும்மா கட் பண்ணி போட்டுருவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெளி ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 லெமனை வந்து நம்ம இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இப்போ பெப்பர் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு, ரச சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியில தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.